Hello everyone, I'm Paul. Welcome to PG Tech Views. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஸ் guys, ஸோ இன்றைக்கு வந்து ஒரு மானிட்டர் ஆம்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்பி பிராண்டுடைய ஒரு மானிட்டர் ஆம். ஸோ நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியான ஒரு மானிட்டர் ஆம்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஸோ எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் அன்பாக்சிங். ஸோ அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி செட்டப்லாம் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் அன்பாக்சிங்க்கு தனியாக செப்பரேட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆல்ரைட், ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறது பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இப்போ டிரெக்டாக இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ என்பி பிராண்டுடைய இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் H100. ஸோ இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் கேன் சப்போர்ட் அப் டு லைக் 20 to 35 inches சைஸ் மானிட்டர் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாங்கள் கிலோகிராம் 12 kilograms வெயிட் உடைய ஒரு மானிட்டர் வந்து நாங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல விஷயம். தட் இஸ் லைக் 26.4 pounds சொல்லியிருக்காங்க. ஸோ 12 kilograms வெயிட் உடைய மானிட்டரை நாங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியலாக கேஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம். ஸோ கேஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் தான் இந்த மானிட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ இல்லாட்டி ரொட்டேஷனாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ மானிட்டர் வந்து போர்ட்ரேட் வகைவோ இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப்போ ஹாரிசான்டலோ வெர்டிக்கலாக நாங்கள் வைக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேஸ் ஸ்ப்ரிங்கோடைய ஒரு யூஸ். ப்ரிட்டி மச் அவ்வளோதான் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் அவங்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் தான் கைஸ். லைக் அரௌண்ட் லைக் 12 kilograms உடைய ஒரு மானிட்டரை நாங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயம். ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து இதோட இன்ஸ்டாலேஷன் பற்றி நான் சொல்லி ஆகணும். இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ யூசர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மாடல்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக இதில் கொடுத்துருக்க இந்த கிராஃபிக் இமேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் எப்படி அதை மவுண்ட் பண்ணுமெண்டு. அதுமாதிரி மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா திஸ் கம்ஸ் வித் 2 clamp கைஸ். ஸோ சி டைப் கிளாம்ப், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சி டைப் வந்து நார்மலாக உங்கள் டெஸ்கில் இப்படி நிற்கிறப்ப நான் போட்டது வந்து சி கிளாம்ப் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்கில் வந்து ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் கவர்மெண்ட் மவுண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் திங் டேக்ஸ் அப் டு லைக் 15 minutes தான் கைஸ். பெரிய டைம் எடுக்காது, ரொம்ப கம்மியான நேரம் தான் எடுக்கும் உங்களுக்கு இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. நான் வந்து டூல்ஸும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து ரியல் வேர்ல்ட் யூஸ் நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா என்பியோடைய H100. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது கைஸ். நான் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 month மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் நான் டோட்டலி இம்ப்ரெஸ் அண்ட் ஸோ டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் கைஸ். ஏன்னா வந்து இப்போ நான் வச்சிருக்க மானிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பின்னாடி இருக்க இந்த மானிட்டர். ஸோ இது வந்து லைக் டெல்லுடைய 34 inch மானிட்டர். தட் இஸ் லைக் ரியலி ஹெவி கைஸ். ஸோ அந்த மானிட்டரோட ரிவ்யூ நான் சீக்கிரமாக போடுவேன். ஸோ அந்த மானிட்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 10 kilograms. ஸோ அதனால் செம்ம ஹெவியான மானிட்டர். ஸோ எல்லா ஒரு மானிட்டர் ஆம்லேயும் நான் அதை மவுண்ட் பண்ண முடியாது, நான் வந்து தாங்காது மானிட்டர் ஆம்லாம். ஸோ அதனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த வெயிட் வந்து பார்த்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 34 inch மானிட்டர் இது. ஸோ அதனால தான் இந்த மானிட்டர் நான் சூஸ் பண்ணது. ஸோ ஒரு 1 month மாதிரி யூஸ் பண்ணதுக்கு உண்மையிலே ஐம் டோட்டலி ஹாப்பி வித் த அவுட்புட். ஐ மீன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாக நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு மேலே டில் பண்ணுமா, மேலே அழகாக இது பண்ணால் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது கைஸ். நார்மலாக நீங்கள் ஒரு மானிட்டர் சீப்பான ப்ரைஸுக்கு போகும்போது என்ன ஆகும்ட்டா நீங்கள் மேனுவலாக போட்டு தூக்கி இது பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து லைக் கேஸ் ஸ்ப்ரிங் இதில் சிஸ்டம் இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ மேலே நீங்கள் செட் பண்ணதாக இருக்கட்டும் அதுவும் ஈஸியாக இருக்கும். அது வந்து கீழே எடுக்கிறனாலும் அதுவும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக் டுவல் மானிட்டர் நீங்கள் செட்டப் பண்ணும்போது ரொட்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைக் வெர்டிக்கலாக உங்களுக்கு இந்த மானிட்டர் செட் பண்ண போகிறீங்கன்னா உண்மையிலே திருப்பத்துக்குலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ், ரியல் வேர்ல்ட் யூஸ் உண்மையிலேயே. ஸோ இப்போ வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் த ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி. ஸோ அலுமினியம் மெட்டல் டிசைன் வச்சு சூப்பராக இருக்குது உண்மையிலே. குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி இருக்குது, பில்ட் குவாலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா லைக் 22 to 35 inch மானிட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அது நல்ல ஒரு விஷயம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட். லைக் இதோட வெயிட் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் 12 kilograms வரைக்கும் நம்ம போடலாம். அதுவும் ஒரு அட்வான்டேஜ் இல்லை. அடுத்தது வந்து லாஸ்ட் பாயிண்ட் நான் அதில் ப்ரோஸ் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா
இதோட அந்த கேஸ் ஸ்ப்ரிங் இருக்கிறதால ரொம்ப மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். இப்போ இதோட மைனஸ் பற்றி கான்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா நான் நோட் பண்ணது ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதோட மைனஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா டில்ட் ஆக்சஸ் கைஸ். ஸோ டில்ட் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். மெயினாகவே அவங்களே இந்த பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க, லைக் ப்ராடக்ட்டுடைய டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லைக் அந்த பேன் ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் மூமெண்ட் ஈஸியாக இருக்கும். மிச்சம்படிக்கு அந்த டில்ட் ஆக்சஸ் வந்து ரொம்ப டில்ட் ஆக்சஸ் அவங்க மென்ஷனே பண்ணல உண்மையிலே சொல்ல போனால். ஸோ அது வந்து ஒரு மைனஸாக நான் இதில் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நான் லூஸ்லாம் பண்ணி பார்த்தேன். பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அவங்க இந்த ப்ராடக்டோட டைமென்ஷனே கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டில்ட் ஆக்ஷன் எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் வந்து அது வந்து அதில் கொடுக்காதது வந்து உண்மையில ஒரு நாங்கள் மைனஸாக சொல்லிடாது. பட் இந்த மானிட்டரை வாங்கி இது வந்து டில்ட்டோட மூமெண்ட் மட்டும் இதில் வந்து ரொம்ப ஹார்டாகவே இருக்குது. டில்ட் ஆகும் கைஸ். பட் என்னென்னா அந்த லைக் இந்த மூமெண்ட் லைக் பேன் மூமெண்ட் அதுக்கு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும் நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது. அது மாதிரி ஃபிக்ஸ்டாக நாங்கள் ஒரு ட்ரீட் வந்து பண்ணும்போது வந்து லைக் ஃபிக்ஸ்டாக நாங்கள் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் ஒரு மைனஸாக நான் அதில் நோட் பண்ணது. ஸோ மிச்சம்படிக்கு எல்லாமே ப்ரோஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இது வாங்கலாமான்னு கட்டினா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் திஸ். பட் ஒரு பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் இருக்க அந்த கான்ஸ் இதோட மைனஸ் பார்த்தீங்கன்னா அந்த டில்ட் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைக் எல்லா வகையான ஒரு மூமெண்ட்டுமே உங்களோட மானிட்டர் ஆமில் இருக்கணும்டா கோ ஃபார் சம் அதர் வேரியன்ட். ஸோ H100 பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து இந்த டில்ட் மூமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அதே மாதிரி இந்த மானிட்டர் வந்து மெயினாக டில்ட் மூமெண்ட்டுக்கு இல்லை, இது வந்து லைக் பேன் சைட் திருப்புறதுக்கும் அதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் மூமெண்ட் மட்டும்தான் இந்த மானிட்டர் ஆம் வந்து பெஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து மானிட்டர் ஆம் வந்து பேன் ஆக்சஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், டில்ட் ஆக்சஸ் கரெக்டாக இருக்கணும்டா கோ ஃபார் த அதர் வேரியன்ட். ஸோ இதே பிராண்டில் வேறு மாடல் நம்பர் இருக்குது. ஸோ யூ கேன் கோ ஃபார் தேட். ஸோ இதில் வந்து டில்ட் ஆக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஸோ அது ஒரு மைனஸ். மிச்சம்படிக்கு யூ கேன் கோ ஃபார் திஸ் கை. ஸோ ப்ரைஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ ஃபார் த selected models. ஸோ எனக்கு வந்து உண்மையிலே ஐம் சாட்டிஸ்ஃபைட், டோட்டலி ஹாப்பி வித் த ப்ராடக்ட். ஸோ என்னோட பர்ச்சேஸ் வந்து நான் டோட்டலி ஐம் ஹாப்பி. ஸோ என்பி நார்த் பாயுவோட H100. ஸோ இந்த மாடல் வந்து உண்மையிலே சுப்பீரியர் அண்ட் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, டிசைன் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இஃப் யூ வாண்ட் கோ ஃபார் திஸ் 100% நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஒன்ட் ரிக்ரெட். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீலங்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தேம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.